புதிய தலைமுறை குழுமத்திலிருந்து மேலும் ஓர் ஊடகமாக உதித்திருக்கிறது சிந்தை.com. கருத்தாழம் மிக்க கட்டுரைகளுக்கான இணையதளமாக உருவாக்கப்பட்டிருக்கும் சிந்தை.com குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழில் ஆழமான அறிவார்ந்த கருத்துக்களை வெளியிடுவதற்கான களமாக சிந்தை.com இணையதளத்தை கொண்டு வந்திருக்கிறது புதிய தலைமுறை குடும்பம். இன்று முதல் பொதுவெளிக்கு வரும் சிந்தை.com இணையதளமானது அன்றாடம் ஒரு கட்டுரை அல்லது பேட்டியுடன் வெளியாகும் வகையிலும் தமிழ் எழுத்தாளர்களிடம் மட்டுமல்லாது பிற மொழி எழுத்தாளுமைகளின் மொழிபெயர்ப்புகளையும் வெளியிடும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக புதிய தலைமுறை அலுவலகத்தில் நடைபெற்ற எளிய நிகழ்வில் சிந்தை.com இணையதள சேவையை தொடக்கி வைத்தார் நிறுவனத்தின் தலைவரான RP சத்யநாராயணன். மக்களுடைய குரலை பேசுவதுதான் ஊடகத்தின் வேலை. மக்கள் குரல் என்றால் மக்களின் எல்லா தரப்புகளுடைய குரல்களுக்குமான தளமாக ஒரு நல்ல ஊடகம் இருக்க வேண்டும். அறிவார்ந்த தளத்தில் அப்படி செயலாற்றும் ஊடகமாக சிந்தை இருக்கும் என்றார் சத்யநாராயணன். நிகழ்வில் பங்கேற்ற ஆசிரியர் சமஸ் புதிய தலைமுறைக்கான சிந்தனை வழியாக சிந்தை.com திகழும் என்றார். கருத்துக்களை பல்லாயிரம் சொற்களில் விவரிப்பதை விட கூர்மையான சொல்லாடல்களில் தரவுகளின் வழியே சொல்லும் தளமாகவும் விரிந்த உரையாடலுக்கான இடமாகவும் சிந்தை.com இருக்கும் என்றார் சமஸ். தொடக்க நிகழ்வில் புதிய தலைமுறை நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ராஜாமணி, இயக்குனர் GK மனோகர், டிஜிட்டல் பிரிவு செயல் ஆசிரியர் K திருப்பதி, சட்ட ஆலோசகர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.